உங்க சாமி சங்கிலி கருப்பு சாமியா? கும்பிட்டு வா. அது யாரடா சங்கிலி கருப்பசாமி? சங்கிலி கருப்பசாமின்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? என்ன தெரியும்? உங்க சாமினா உங்க குலதெய்வமா அது? பொய் சொல்லுதியே. எங்க ஓடிக்கிட்டு? சங்கிலி கருப்பசாமி உங்க குலதெய்வமா? என்னப்பா வேணும் உனக்கு? பையன் வந்து இல்லாம படிப்பு எதுவும் இல்லாம கால் வந்துட்டு. அப்படியா? உன்னை பழமைக்கும் மூத்ததோர் செந்தமிழே. உன்னுடைய வீட்டுக்குள்ள தெய்வத்தின் அறிகுறி கவிழிகள் அடிக்கும். இப்ப அடிக்கலையே. அந்த சகனமலா நின்ற காரணத்தினால் வீட்டில் கும்பிடக்கூடிய குடும்ப தெய்வம் விலகிவிட்டது என்பது பொருளாகும். அது 1.25 ஆண்டுகளாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு உன்னுடைய பிள்ளை, ஒரு பிள்ளையினுடைய மனம் பாதிக்கப்பட்டு உன்னுடைய சொல்லுக்கும் மனதுக்கும் மாறுபட்ட குணத்தோடு வாழும். அதுல கல்வி முதல் எண்ணங்கள் வரை குறைகள். இவெல்லாம் சீர்திருத்தி தாரேன். செய்வன வைவன கோளாறு நடக்கவில்லை. சரியாக பிளானட் பொண்ணு அந்த பையன், எங்க பையன் பொம்பளை பிள்ளைய சேர்க்கிறான் ஓடிக்குவான். சேர்த்து கொண்டு வந்து நம்ம சேர்த்துருவோம். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு நல்ல பிள்ளை தான் பாது. மறுமலை ஏத்துக்கா. கருப்பசாமிக்கு தேவகோட்டை காரைக்குடி. வர்றேன் தர்றேன் வர்றேன் தர்றேன். காலைல வந்துட்டு வரலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தை போராடலாம். வாழ்ந்தாலும் இன்னொரு தரம் கால் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். எந்த ஊரு? பொறுமையா இருங்க. என்ன ஆத்திரம் உங்களுக்கு? இப்போ பொறுமையா இருங்க. உங்களுக்கு எந்த ஊரு? பக்கத்துல வாங்க. என்ன வேணுமா உனக்கு? உன் சொத்து பிரச்சனை முடியறதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. முடிச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த வேலைக்கு 2026 7வது மாதத்துல வேலை கிடைக்கும். புண்ணியமா இருந்து வெற்றி அடைஞ்சுவா. அடுத்த வாரத்துல பேசுவோம். இன்னைக்கு 2 கேள்விக்கு தான் விடை. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். மௌனம் பெரிதென தமிழன் என்றொரு இன உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. ஏன் இந்த பாடலாம் பாடுதேன்? என்னன்னு தெரியலையே. உங்க பிள்ளைகள்லாம் எங்க இருக்காங்க? நல்ல புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன பாட்டு மானம் பெரிதென உயிர் விடுவார், மற்றவர்க்காக துயர்படுவார். புரியுதா? உன்னுடைய குடும்பத்துல 11.25 ஆண்டுகளாக மனவேதனையும் சமுதாயத்துக்குள் தலைகுறிவும் அவமானமும் தோன்றி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் ரத்தத்தில் பிறந்த பிள்ளைகளே உனக்கு எதிரியாக மாறி வழக்குகளாலும் குழப்பங்களாலும் நடந்து இன்று வரை நீ உயிரோடு இருப்பதை வெறுத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் பிள்ளைகளாகும். கால் விட்டுறலாம். எந்த ஊரு? அங்கேயே நின்று பேசுங்க. தெரியும். அந்த திருப்பத்தூர் உத்தரவு வரல. இன்னும் தான் வர போயிருங்க. அதனால இந்த தீவினைகளை நீக்கி உங்களை தெய்வீகமா வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும் மகளே? ஆமா, ஓராண்டுக்குள் சொந்த வீடும் தருவேன். கிறிஸ்தவ சர்ச்சு வருத. எங்க இருக்கு? நீங்களும் கிறிஸ்தவத்துல சேர்ந்திருக்கிறீங்களா? அதான் சிலுவை ஓடுது. அதான் கேட்டேன். இந்தாங்க வெற்றியாக தரேன். உன்னாலதான் சேர்ந்தாரா? அம்மாக்கு
இந்தா நல்லா இருக்கு. வெற்றி உண்டு. சென்று வா மகனே, வென்று வா. அப்படியா? வித்தா உனக்கு கமிஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 ஏற்கனவே இந்த காலேஜ் மேல நிறைய லோன் இருக்குடா. எப்படி முடிக்கிறது? அடுத்த முறை வா, அடிச்சு தரேன் போ. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு பாண்டிச்சேரி எல்லை காரைக்கால். கணவன் மனைவி பாண்டிச்சேரியும் வந்துடலாம். பாண்டிச்சேரி இருக்கிறீங்களா? வாங்க. வணக்கம்மா. எந்த விதி? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். காரைக்குடி உன்னுடைய கட்டுமனை என்ன கருப்புசாமி? இன்னொருத்தர கால் விட்டுவாப்பா. சரியா கால் விடலையாமலா? கூப்பிட்டு சொல்லுது. அப்படியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீண்ட காலங்களாக நல்ல காரியங்கள் நடக்காத வேதனையும், தொழிலின் நஷ்டமும், கடனும் பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிலைகளிலிருந்து மாற்றத்தை உருவாக்க உன் வீட்டில் ஒரு மங்களகரமான காரியத்தை நடத்தி வைத்து விட்டால் நீ செம்மை அடைந்து விடுவாய் என்பதை யூகித்து ஒரு நல்ல பெண்ணாக இப்பொழுது சம்மதிக்க வைத்து கல்யாணத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். காலில் விட்டுருவாங்க. நாராயணா, கோவிந்தா, அச்சுதா, மகாதேவா, மதுசூதனா. இந்த மருமகள் வரக்கூடிய நேரம் மறுமலர்ச்சி பொருந்திய காலம். உடன் பிறந்த சகோதரனுக்காக உதவி செய்து உன் உள்ளம் மிகவும் வேதனைப்பட்டது மகனே. அவன் நினைத்தான் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு உதவலாம். அவன் உண்மை சொல்லுகிறானா பொய் சொல்லுகிறானா என்பதை புரியவில்லாமல் நீ உட்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அவனுடைய உள்ளத்திலும் அவனுக்காகவும் சேமித்து வைக்கப்பட்ட பணமும் நிறைய. அதிலே ஒரு பெண்ணினுடைய நட்பினால் அவன் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைகளில் அவன் சீர்திருந்த வேண்டும். உனக்கு கொஞ்சம் பண உதவியை நான் வாங்கி தருகிறேன். கால் வந்துட்டு வா. அமைதி, அமைதி, அமைதி. இந்த கல்யாணத்தை வெற்றிகரமா நடத்துறதுக்கு உனக்கு பணம் வேணும். குபேரா, இந்தா இந்தாப்பா. குபேர சம்பத்தோடு இந்த திருமணம் நடக்கும். முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். என் பெயர் கருப்பண்ணன் என்று பெயர் வைப்பாய். அவன் IAS ஆக படித்து முன் வருவான். எல்லா நிலைகளும் உயர்வான். இவள் உடலை பற்றி ஒரு சின்ன கவலை. இவளுடைய உடலுக்குள் ரத்தத்தில் பாக்டீரியாக்கள் இருக்கிறது. அது அலர்ஜி போன்ற வியாதியை கொடுக்கிறது. அதை நிறுத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்லா. இந்த கனியில் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறேன். வீட்டில் போய் சாப்பிட்டு தேய்ச்சி கூடியெல்லாம் சரியாயிடும். அந்த காலத்துல சொன்னாங்கடா, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு. ஒப்ப மனம் கல்லு, ஓ மனம் பித்து. இது கூட உனக்கு என்னடா விடை வேணும்? இறங்க வைக்கிறேன், இறங்க வைக்கிறேன், பணம் தர வைக்கிறேன். அடுத்து பேசுவோம்பா. கருப்புசாமிக்கு காரைக்கால் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள். அக்காவா நல்லா இருக்கிய? என்ன வேணும் உனக்கு? வீட்டுக்காரரு காலம் வந்துடுவான். மலரும் வான்மதியும் வீட்டில் இருக்கிற பிள்ளையனுடைய யோகம் உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார கஷ்டத்தை கொடுத்துருக்கு.
அந்த பிள்ளைக்கு நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய நேரமும் வளர்வும் வந்துவிட்டது. உங்க கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்லா, இந்தா உன் வீட்டுக்காரனுக்கு சம்பளமும் உயரும், அந்த பிள்ளையின் வாழ்க்கையும் எதிர்காலம் புனிதமாக மலரும். காப்பாற்றி தரேன். வேற என்ன வேணும்? வளர்த்துக்கா, மகிழ்ச்சியா இருந்துக்கா. நான் உன்னை கூப்பிட்டேனா? பாண்டிச்சேரிக்கும் வெளிநாட்டுக்கும் தொடர்புடையவர் யார்? வாங்க. நீங்க வெளிநாட்டில் எங்க இருக்கீங்க? இருந்தீங்க. ஒரே உட்காருங்க, கூப்பிடுறேன். நில்லுங்க, பேராதீங்க, பேராதீங்க. கால் வந்துட்டு வரலாம். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலை மரமாவேன். பண்ண முடியும் காரமா? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய நரம்பியல்களெல்லாம் போய் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். நரம்பு மண்டலத்தை எல்லாம் பார்த்தேன். எந்த ஒரு தளர்ச்சியும், எந்த ஒரு பிளாக்கும், எந்த ஒரு சுழற்சியும் இல்லை. எல்லாம் நார்மலா தான் இருக்கு. மருத்துவ ரிப்போர்ட்டும் அப்படித்தான் இருக்கு. உண்மையா? தண்டுவடத்திலிருந்து பெருமூளையை தொடக்கூடிய எலும்பின் நடுப்பகுதியில் ஒருவேளை இயக்கத்தன்மையான சுரபிகள் குறைந்திருக்கலாமோ என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அதுலேயும் எந்த பிரச்சனைகளும் இல்லை, இயற்கையாக இருக்கிறது. கபாலத்திலிருந்து எழுகின்ற ஒவ்வொரு நரம்புகளின் இயக்கத்தில் குறை இருக்குமா, புஜங்களில் குறை இருக்குமான்னு பார்த்தேன். அதுவும் சரியாக. ஆனால் இந்த கழுத்தில் உள்ள நரம்பு சுழற்சியாக இல்லாமத்தான் இந்த பெல்ட் போட்டிருக்கியோ அப்படி என்று பார்த்தால் மருத்துவ ரீதியாக அப்படி இல்லை. டாக்டர் போட சொன்னாரா? மருத்துவ ரீதியாக இல்லை. ஆனால் இந்த பெல்ட் போடலன்னா உன்னால இருக்க முடியல. ஏதோ ஒரு குறை இருக்கு. அது என்ன குறை? மருத்துவத்தில் இதுவரை கண்டறியப்படவில்லையே, எந்த ஒரு சோதனையிலும் விடை தெரியவில்லையே. அப்படி என்றால் இந்த பெல்ட் போட்டாதான் நடக்க முடியும்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது உன் கேள்வி. கால் வந்து வா. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. பலகை எடுத்தாங்கப்பா. பேர் என்ன? பக்கத்துல வா. என்ன வாங்க வாங்க. என்னையவே நினைச்சுக்கிடுவியா? உள்ளத்துக்குள்ள உணர்விலும் நான் இருப்பதாக இப்ப பெல்ட் அவுக்குறேன், என் சக்தியை உன் உடம்புக்கு கொடுக்கிறேன். புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பர் சுவாமிக்கு, கண்ணிட்டு தெய்வம் கருப்பர் சுவாமிக்கு, கலியுகவரன் கருப்பர் சுவாமிக்கு, பூலோக சக்கரவர்த்திக்கு, அயோத்தி ராமனுக்கு, ராம புதல்வனுக்கு, ராமபுத்திர கருப்பர் சுவாமிக்கு, கண்ணிட்டு தெய்வம் கருப்பர் சுவாமிக்கு, கலியுகவரன் கருப்பர் சுவாமிக்கு, புளியரை வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பர் சுவாமிக்கு. போயிட்டு வாங்க. விஜயலட்சுமி அக்கா, போயிட்டு வாங்க.
வாங்க அப்படி என்னைய பாருங்க, நேர கையை தூக்குங்க. நல்ல இந்த புஜர் இப்படி காதை தொடணும். தூக்க கூடாது. உயிரை வழிகாட்டும் மாரியப்பரை கருப்பசாமிக்கு, அருள்நிலையம் கருப்பசாமிக்கு, கலைஞரும் கருப்பசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, 33 கோடி தேவர்களுக்கு. ரெண்டு கையும் நல்லா உதருங்க. நல்ல ஒன்னொன்னா உதருங்க. கால் ரெண்டையும் உதருங்க. உதறணும் நல்லா. அப்படி இப்ப என்னை பாருங்க, கொஞ்சம் கண்ட முடியல பாப்போம். லைட்டா தலை சுத்துறது மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குல்ல, இருக்கா? அதை மட்டுமே கவனிங்க. இப்ப அந்த ஃபீலிங் இல்ல. சாமியை கண்ண முடிச்சு பாருங்க, நல்ல சந்தோஷமா கும்பிடுங்க. இப்ப நீங்க சாதாரண ஆளாயிட்டியோ, இந்த பெல்ட் இனிமே உங்களுக்கு தேவையில்லை. நல்லா இருக்கும். சாமியை கும்பிட்டுவாங்க, சுதந்திரமா கும்பிட்டுவாங்க அக்கா, சுதந்திரமா கும்பிட்டுவாங்க. ஏன் வேற யாரையும் சொல்றீங்க? உங்களை தானே சொல்றேன். வாங்க, நிம்மதியா இருக்கலாம். இப்ப அறிவுல ஒண்ணு ஓடுது. அப்படின்னா ஏன் சாமி எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு வருதுல? யாரும் எனக்கு செய்வன மாறுபாடு செஞ்சுட்டாங்களா? என் மனநிலைகள் எதுவும் பாதிக்கப்பட்டுருச்சா? வேற எதுவும் தீய சக்திகள் தொடர்ந்து என்னைய குழப்பம் பண்ணி விட்டுருச்சா அப்படின்னு நினைக்கிறதுல கால் வந்துட்டுவா. நீங்க உட்காருங்க, அவன் 1000 தேரம் எந்திப்பா, 1000 தேரம் நடப்பா. கவலையை தூர விடுங்க. என்னடா முடிக்க மாட்டேங்குது. வரலாம்க்கா, வாங்க இங்க நில்லுங்க. அப்படி நின்னுக்காங்க அக்கா. நின்று கொண்டே கழுத்தை மட்டும் அங்க திருப்புங்க. நல்ல அப்படி கருப்பசாமிய அப்படி மேல நல்ல ஓகே, அப்படி கீழே. சரி, மகிழ்ச்சி அடைந்து விட்டீர்கள், அமருங்கள். சனி பகவானுடைய கிரகங்கள் இவங்களுடைய உணர்வுகளுக்குள்ளே புகுந்து இவங்களுடைய மன அலைகளை நீக்கி வருகிற பொழுது, ஒரு நாள் படுத்திருக்கின்ற பொழுது தலையணை பக்கத்தில் இருந்து இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கிடைப்பதாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையிலே நம்ம கழுத்து ஏதோ பாதிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு கற்பனை இவர்களுக்கு தோன்றிவிட்டன. அதுக்கு பிறகு ஏற்பட்ட விளைவுதான் இது. இது கிரகங்களால் ஆனதே தவிர மனிதர்களால் ஆனது அல்ல. நேற்று இரவு உனக்காக சனி பகவான்கிட்ட வரத்தை வாங்கி இந்த பெண்ணை நடக்க வைக்க வேண்டும், சரியாக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அவர் இன்னைக்கு வந்து உனக்கு சக்தியை கொடுத்துட்டார். அதனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவருக்கு தீபமேற்றி நீ வணங்க வேண்டும். மொத்தம் 9 சனிக்கிழமை. வா பக்கத்துல. நீலாம்பரதாரி காகவாகனா காப்பாய் நீ. சக்தி கிடைச்சாச்சு. இந்த வருஷம் முடிஞ்சிரும், சொத்தாக்கிடுவோம். போயிட்டு வாங்கோ. எனக்கு காது கேட்காம போயிடுது திடீர்னு, என்னன்னு தெரியல. உனக்காக எவ்வளவு நேரம் செலவழிச்சிருக்கேன் பேவுல. இனிமேல் பெல்ட் போடக்கூடாது. நல்ல தூங்கலாம், நல்ல எந்திக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம். மகிழ்ச்சி கிடைத்து விட்டது, சென்று வரலாம். வாழ்க. பாண்டிச்சேரியில இருந்து வந்து நமக்கு ஒரு சரக்கு கூட வாங்காம எங்க இருந்து என்னைக்கு போறேன்? பிரான்ஸ்க்கு அடுத்த மாதம் போயிட்டே போறேன். அப்ப நான் ஒரு 6 மாதம் உங்களுக்காக காத்து கிடக்கணும். ஓசரி சந்தோஷமா போயிட்டு வாங்க. இந்தாங்க, மகிழ்ச்சியா வாங்க, நன்னா இருங்க.
வாழ்க வாழ்க வாழ்க. கர்மசாமிக்கு அதே காரைக்கால் கணவன் மனைவி 2 பேர் யாரெல்லாம் வந்திருக்கிறீர்கள்? கால் வந்துட்டு வாங்கோ. யார் இந்த அம்மா? நான் தமிழ்ல சொன்னோம்ல, கணவன் மனைவி தானே சொன்னேன். கால் வந்துட்டு வாங்க. ஏன் கலங்குகிறீர்? அப்பா என்னப்பா என்னைக்கு இந்த வெளிநாட்டுக்கு போற? என்னக்கா நீங்க யாரு? அவ கூட வந்திருக்கல. இவ கூட எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எல்லாரும் வாங்க அப்போ. அடாடாடா தடாதடா புடா புடா. அம்மாவா அது? தாயார் பார்வதி வந்து உட்கார். என்ன வேண்டும் உங்களுக்காக? சொந்த ஊர் எந்த ஊர்? திருநள்ளாறு. அப்படியா? கண்ணமுடி பார்க்குறேன். அது எங்க இருக்கு? என்ன மாவட்டம்? மாயாவரம். கண்ண முடுங்க, கண்ண முடுங்கம்மா, கண்ண முடுங்க. உனக்கு குலதெய்வம் வேணுமா இவனுக்கு வேணுமா? கண்ண முடுத்தா பராசக்தி. அம்புவில்லும் கையிலேந்தும் அழகு பாலகன் எங்கள் ஐயப்பன், எங்கள் ஐயப்பன். ஐயனார் முதல் தெய்வம். 2ஆம் தெய்வம் வீரனார். என்ன வீரனார்? நொண்டி வீரனார். எல்லையில் காப்பான் முனீஸ்வரன். பெண்ணின தெய்வமாக பேச்சு ஒரு தெய்வம், காளி ஒரு தெய்வம், அங்காளி ஒரு தெய்வம். வணங்குவாய் நீ வெற்றியும் அடைவாய். வணங்கி வா. வேற என்னப்பா வேணும்? அந்த கான்ட்ராக்ட் இந்த வருஷம் கிடைக்கும், கவலைப்படாத. நல்லா இருப்பான். பணத்தை சேகரிக்க தெரியல அவன் பையனுக்கு. அவனுக்கு புத்தியை கொடுத்து வாழ வச்சுட்டாங்க. போயிட்டு வரலாம். வாமா பார்வதி, வா பராசக்தி, பக்கத்துல வா. என்ன வேண்டும்? வட்டி எவ்வளவு? போய் சொல்லிட்டாலே இத கொடுக்கல. இப்ப வட்டி வேணுமா அசல் வேணுமா? அசல் வேணுமா வட்டி வேணுமா? இந்த அப்படி வாங்கி தரேன். அடுத்த மாதம் உன் பணம் வந்துடும். போ. இந்தா. சிரிக்கின்றாள் அவள் சிரிக்கின்றாள். செல்லுவா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு கோம்பை, கோம்பை அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. கோம்பை ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம். கோம்பை நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. கல்யாணம் முடிச்சு மனங்கலங்கி வந்த பையன். புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது, புதியதல்லவோ அது நீயும் சொன்னது. சொன்ன வார்த்தையும் இரவல் தானது. கொஞ்சம் அமைதியா இருக்கிறாமே. ஏன்னா தம்பி கல்யாணம் முடிச்சியா? உன் முன்னாடி கூட பேசினியாடா? அவன் பேச்சுவார்த்தைக்கு வந்தாளாடா? பேச்சுவார்த்தைக்கே வராத உதவி ஏண்டா கெட்டின? கால் வந்துட்டு வா. பாட்டு பொருத்தமா இருக்க. ஏண்டா சிரிக்கிறே? இப்போ உன் மனைவிய பேச்சுக்கு இணங்கி பெருமையோட வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்னடா வேணும்? இந்தா தொழிலையும் தாரேன். அடுத்த பௌர்ணமிக்குள்ள 2 பேரும் இணைந்து ஒரு குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய சக்தியோடு வந்து இணைவாய்.
வெற்றி உண்டு மகனே, செல்வாக்காரு போயிட்டு வா. என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. கோம்பை மட்டும் நின்னுங்க, மிச்சம் உட்காருங்கண்ணே. வழி விடுங்க, அங்கிட்டு போயிருங்க. வாரவங்க வழி விடுங்க. பண்ண கைது நிக்காதீங்க, மிச்சம் உட்காருங்க. சொல்லுங்க கேளுங்க. உன் பையனுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி அருமையாக பூ எடுத்து கொடுத்தா போதுமா? இனிமே நீ வரான்டாப்பா, பத்திரிக்கை அடித்து எனக்கு கொண்டு வரதுக்கு வா. இங்கதான் நடக்கும். இந்தா சந்தோஷமா வர்றான், பக்கத்துல வா. இந்தாப்பா வெற்றி கர்மசாமிக்கு. அடுத்து திருவாரூர். திருவாரூர் வாங்க. திருவாரூர் என்னப்பா வேணும்? உட்காருங்க. திருவாரூர் வாங்க. உன் பையனுடைய மன அலைகளை திருத்தி ஜெயிச்சு தந்தா போதுமா? பொய் சொல்லுதான்ப்பா. கையில இருந்த செல்வங்களை எல்லாம் விட்டு விட்டு இப்போ ஓட்டாண்டியா இருக்கான். அதனால செல்வாக்காய் இருக்கும் பொழுது என்னைய வந்து பார், ஏண்டா இழந்து போன அப்படின்னு உன்னுடைய வாதம். அவனை பணத்தோட வர வைக்க இப்படி போதுமா? வெற்றி உண்டு, சந்தோஷமா இருப்பான். திருவாரூர். வெளிநாட்டுல என் புருஷன் இருக்காரத்தா, அத்தா இருக்காரத்தா, இருக்காரத்தா. எலிப்பே வெள்ளி விடுறா கிளிக்கே. கால் வந்துட்டு வா. திருவாரூரா? என்னது உங்க அப்பாவா? எவ்வளோ கிட்ட வான்னு சொல்லம்லா. எவ்வளோ பயப்படுற? பையன் நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய சொந்த வீடு வாசலெல்லாம் ஒரு இடம். நீங்க இப்போ குடியிருந்து பயந்து வந்து இருக்கிறது திருவாரூர். ஆனா சொந்த இடம் பட்டினம். என்ன பட்டினம் இது? என்னது இதை சேர்த்து பட்டணம்னு சொன்னா நாகப்பட்டினம். இன்னொருத்தர கால் சொன்னான். தம்பி சோமா இருக்கே. அந்த வெளிநாட்டில் உன் புருஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெட்ரோல் பல்க் அவனை எடுத்திருக்கிறான். அதில் கொஞ்சம் நஷ்டீடு காட்டி இப்போ மனவேதனைக்குரியதாக இருக்கு. அதனால புதுமையாக அடித்தனலா ஒரு வருமானத்துக்கு 2 வியாபாரத்தை நான் உருவாக்கி கொடுத்துருக்கேன். அந்த வியாபாரத்தில் வெற்றியாக்கி அந்த நஷ்டத்தை ஈடுகட்டிட்டு மீண்டும் அதே பல்கை ஓட்டக்கூடிய சக்தியும் தந்து எக்ஸ்ட்ரானலா ஆயில் வாங்கி விற்கிற சக்தியும் கொடுத்து உங்க கடனை தீர்த்து தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. தொக்கு 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 3 மாத வெரிஃபிகேஷனில் அந்த பாஸ்போர்ட் ரிலீஃப் ஆகும், தொழிலும் வெற்றியாகும். நல்லா இரு. அப்படியா? பக்கத்துல வா. இதோ இந்த விரல சிக்குன்னு பிடி பார்ப்போம். கைட்டு கண்ண நிமிந்து உட்கார். சில நேரத்தில் ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமாக அடிக்குது. படப்படக் படப்படக் படப்படக். நல்லபடி சிக்கன் இப்படி பேவில்ல. ஏன்னா வருத்தப்படாத, நான் பேவணும்னு சொல்ல முடியுன்னா. மகளே, தனிமையான ஒரு வாழ்வை நீ மேற்கொண்ட காரணத்தினால் உடம்புல பிரஷர் கூடி மேல்வலி, கண் எரிச்சல், உச்சி கடுத்தல், உறக்கமில்லா மேன்மை, அடிவயிறு வலி, யூரின் ரப்பிள், இடுப்பு, பிட்டம் போன்ற இடங்களில் வலி இருக்கிறது. இவைகளையெல்லாம் தனித்து தந்தால் போதுமல்லவா? கடை முடியாது.
இனிமேல் படபடப்பே இருக்காது. சென்று வா சென்று வா சென்று வா. பொண்ணு உன் பொண்ணு ஐபிஎஸ் ஆகுவா. இந்தா நல்லா இரு. உன் மகன் இல்லையா? இந்தாடா போலீஸ் அதிகாரி ஆயிடுவான். போ. காது கேட்காது. போயிட்டு வா. அதே திருவாரூர் கணவன் மனைவி